உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலுக்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தியின் கார் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதிக்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தியின் கார் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவரை அங்கு அனுமதிக்கவில்லை என்கிற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையில் ராகுல் காந்தியின் காரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். சம்பல் பகுதியில் ஏற்கனவே அங்கு வன்முறை காணப்பட்ட நிலையில் அங்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தியின் கார் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையிலேயே அவரது காரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதிக்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தியின் கார் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையிலேயே அவரது காரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ராஜீவ்? அனந்தி, உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட அந்த வன்முறை ஏற்பட்ட அந்த பகுதிக்கு சென்று நேரில் பார்வையிடுவதற்காக ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் டெல்லியிலிருந்து வாகன மூலமாக புறப்பட்டு சென்றனர். இன்று காலை புறப்பட்டு சென்ற பொழுது தற்போது அவர்கள் எல்லையிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது டெல்லி மீரட் எக்ஸ்பிரஸ் அந்த சாலையில் டெல்லி எல்லை பகுதியில் யூபி டெல்லி இணைக்கக்கூடிய எல்லை பகுதியில் அவர்களுடைய அந்த வாகனமானது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநில அரசு இருக்கின்றார்கள், அரசியல் தலைவர்களுக்கு அனுமதி கிடையாது என அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அதனை மீறி இன்றைய தினம் ராகுல் மற்றும் பிரியங்கா ஆகியோர் வந்து சென்றிருக்கின்றார்கள். இதற்கு முன்னதாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மை கண்டறியும் குழு, அதே போல சமாஜ்வாதி கட்சியினுடைய குழுக்கள் வந்துட்டு அங்கு சென்ற முயற்சித்த போது அவர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். காங்கிரஸ் தலைவர்கள், மாநில தலைவர்கள் சிலர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருந்தார்கள். ஏற்கனவே அங்கு முழு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மஸ்ஜித்தில் ஷாஹி ஜாமா மஸ்ஜித்தில் வந்துட்டு ஆய்வு செய்வதற்காக உச்ச நீதிமன்றம் ஒரு விசாரணை குழுவையும் வந்து அமைத்திருந்தார்கள். அவர்கள் மட்டுமே தற்போது வரை அந்த வன்முறைக்கு பிறகு அங்கு சென்று அந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில எந்த ஒரு கட்சி தலைவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. முழுமையாக காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டிற்குள் அந்த மாவட்டம் முழுவதுமே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வெளியாட்கள் உள்ளே நுழைவதற்கு முழுமையான கட்டுப்பாடுகள், அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே கிடையாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து முழு கட்டுப்பாட்டிற்கு மத்தியில தற்போது ராகுல் காந்தி அவர் சென்று பார்வையிடுவதற்காக முயற்சித்த போதுதான் அவர் டெல்லி எல்லை பகுதியிலே அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். யூபி எல்லை பகுதியிலே அவர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு காங்கிரஸ் தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கின்றார்கள். தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினருடன் அவர்கள் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்தி, சம்பல் பகுதிக்கு அரசியல் தலைவர்கள் யாரையும் அங்கு அனுமதிக்கவில்லை என்கிற பட்சத்தில் ராகுல் காந்தியின் கார் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லி உத்தரப்பிரதேச மாநில எல்லையிலேயே ராகுல் காந்தியின் கார் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜு, இப்ப சம்பல் பகுதியில நிலைமை எப்படி இருக்கு? ஏன் அங்க இன்னும் அரசியல் தலைவர்களோ இல்ல வேறு யாரையுமே அனுமதிக்க முடியல? கண்டிப்பாக, அதாவது கடந்த மாதம் 24ஆம் தேதி ஷாஹி ஜாமா மஸ்ஜித்ல அந்த குழுவானது ஆய்வு செய்வதற்காக சென்ற போதுதான் வன்முறை ஏற்பட்டது. குழு ஆய்வுக்கு அதே போல நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை எதிர்த்து போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக 5 பேர் வரை அந்த வன்முறையில உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதைத் தொடர்ந்துதான் மாவட்டம் முழுவதுமாக பதற்றமான ஒரு சூழல் நிலவியை தொடர்ந்து முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது. இதன் காரணமாக தான் அரசியல் தலைவர்கள் அங்கு வந்தால் மேலும் அந்த நிலைமையானது சிக்கலாகும். அவர்கள் வந்துட்டு பழைய அந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தகவல்களை திரட்டுவதற்காக பலரிடம் பேசுவார்கள். மேலும் இதனை தூண்டும் விதமாக இருக்கும் போன்ற பல்வேறு விஷயங்கள் கருத்தில் கொண்டுதான் அந்த யாரும் வர வேண்டாம் என மாநில அரசு சார்பாகவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஆனால் பல கட்சிகள் சார்பாக அந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்த குழுக்களும் வந்துட்டு அங்கு செல்ல முயன்ற பொழுது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவானது நேராக சென்று அங்கு அன்ற வன்முறை சம்பவம் குறித்தும் அந்த வன்முறையில் ஈடுபட்டவர்கள் அதற்கான காரணம் தொடர்பாக பல்வேறு கோணங்களிலும் அந்த விசாரணையை வந்து மேற்கொண்டு அதற்கான அறிக்கையை வந்துட்டு தயாரித்து வரக்கூடிய நிலையில மாவட்டம் முழுவதுமே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இணைய சேவைகள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளி கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளுக்கு மத்தியில அரசியல் தலைவர்கள் மேலும் வருவது சிக்கலாக்கும், நிலைமையை சிக்கலாக்கும் என்பதன் காரணமாக தான் இது போன்ற நடவடிக்கையை வந்துட்டு மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போதும் அந்த மாவட்டம் முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா.